ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தகவல் சொல்லுங்க. எதுக்காக வந்தீங்க? 2ஆம் தேதி கீழே விழுந்தேன். 2ஆம் தேதி? ஆமா. வந்து அப்புறம் வந்து 5ஆம் தேதி தடவணும் போய் தடவிட்டு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிச்சு. இப்போ கொஞ்சம் வழியா இருந்தோம். 2ஆவது தேதி தடவை போனேன். அவர் வேணான்ட்டாரு. அப்புறம் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டேன். மருந்து கேட்கல. இப்போ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஒரு 10 நாளா கை வந்து மேல தூக்க முடியல. உங்களுக்கு இந்த ஷோல்டர் பகுதி ஃபுல்லாவே வலி இருந்தது. வலி இருந்துச்சு. கை மேல தூக்க முடியல. ஆமா. இங்க வந்து இப்போ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். கிளைண்ட் 64 வயசு உள்ள ஒரு நபர் 16 நாளைக்கு முன்னால, அதாவது 2ஆம் தேதி கீழே விழுந்தாங்க. அந்த கையில அடிபட்டு ரத்தக்கட்டு ஏற்பட்டுருச்சு. உடனே தடவி பார்த்திருக்காங்க, மாத்திரைகள் சாப்பிட்டிருக்காங்க. எந்த ஒரு கொஞ்சம் கூட குணமும் கிடைக்கல. மருத்துவம் பார்த்து கடைசி பட்சமா தான் ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சைக்கு வந்திருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எங்கிட்ட கன்சல்ட் பண்ணும் போதே வலி, கடுமையான வலி இருக்கு, எப்படியாவது அந்த வலியை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. முடியும் போதே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வலி வேதனை, கை மேல தூக்க முடியாம, கை நீட்ட முடியாம வந்தீங்க. இப்ப சிகிச்சை முடிஞ்சிருக்கு. 100% எத்தனை சதவீதம் உங்களுக்கு மாற்றம் தெரியுது? முக்காவாசி நல்லா இருக்கு. முக்காவாசி நல்லா இருக்கு. கை நல்லா மேல தூக்குறீங்க. கை நல்லா தூக்குங்க. கை நீட்டுங்க. நீட்டும் போது மட்டும் கொஞ்சம் வலி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நல்ல ரிலீஃப் இருக்கு. அந்த பாரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு.